நம்மளை யாராவது பார்த்து நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் நம்ம எல்லாருமே பொதுவாக சொல்லக்கூடிய பதில் என்னென்னா நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படிங்கிறது தான். இதையே நம்ம வீட்டு கண்ணாடி முன்னால் நின்றுட்டு நம்மளை நாமே கேட்டு பார்க்கலாமா? கண்டிப்பாக உடலளவில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது நமக்கு தெரியும். மனதளவில் நம்ம சந்தோஷமாக இருக்கிறோமா அப்படின்னு நம்மக்கிட்டேயே நம்ம கேட்டு பார்த்தா அது கொஞ்சம் கேள்விக்குறி தான். எல்லாராலையும் எல்லா நேரமும் முழுமையான சந்தோஷத்தோடு இருக்க முடியாது. அப்படி சந்தோஷமாக இருந்து நம்முடைய வேலைகளை தொய்வில்லாமல் சுறுசுறுப்பாக நம்மளால் செய்ய முடிஞ்சால் தான் நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம், மன நலத்தோடு இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். மனநலன் அப்படின்னு நான் இங்கே சொல்கிறது என்னென்னா, எந்த செயலை நம்ம பார்த்தாலும் கேட்டாலும் ஒரு வெறுப்பு இல்லாமல், அதே சமயம் மற்றவங்க மேலே ஒரு பொறாமை இல்லாமல் சந்தோஷத்தோட நம்மளால் வாழ முடிஞ்சால் நம்ம ஒரு முழுமையான மனநலத்தோடு இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். மனநலத்துக்கும் பொறாமைப்படுறதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒருத்தர் மேலே ஏன் பொறாமைப்படுவோம்? நம்மக்கிட்ட இல்லாத ஒன்று அவங்கக்கிட்ட இருக்கும்போது அது பொறாமையாக உருவெடுக்கும். வெளியில் நம்ம காட்டால் கூட மனதளவில் அது நம்மளை ரொம்ப பாதிக்கும். இந்த உலகமே வைப்ரேஷனால் ஆனதுன்னு தான் சொல்கிறோம். அந்த பொறாமை அப்படிங்கிற ஒரு வைப்ரேஷன் நமக்குள்ளே புகும்போது நம்ம உடம்பில் பல மாற்றங்களை அது கொண்டு வரும். அந்த வைப்ரேஷன் பல நோய்களுக்கு காரணமாக இருக்கும். இது பொறாமை மட்டும் இல்லை, பயம், கோபம், வெறுப்பு, காழ்ப்புணர்ச்சி, நம்மளை நாமே தாழ்த்திக்கிறது, இல்லைன்னா நம்மளை நாமே உயர்வாக நினைக்கிறது, இப்படி எதில் நம்ம அப்நார்மலாக இருந்தாலும் அந்த உணர்வுகள் நம்ம உடம்பை கண்டிப்பாக பாதிக்கும். அந்த வைப்ரேஷன் நம்மளை பாதித்து நமக்கு அது ஒரு நோயாக வெளியில் வரும். அந்த நோய்க்கு நம்ம எந்த மருந்து சாப்பிட்டாலும் அந்த நேரத்துக்கு கண்ட்ரோல் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு முழுமையான குணம் கிடைக்காது. ஒரு நோயிலிருந்து இன்னொரு நோயின்னு நம்ம மாற்றி மாற்றி மருந்து சாப்பிட்டுட்டே இருக்க வேண்டியது தான். இதுக்கு ஒரு முழுமையான தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தா, நோய்க்கான காரணத்தை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த நோய் நமக்கு எதுக்காக வந்தது, நம்மளுடைய எந்த எண்ணத்தினால இந்த நோய் நமக்கு வருது அப்படிங்கிறத புரிந்து கொள்கிறதுக்கு ஒரு சின்ன பயிற்சி இருக்குது. அந்த பயிற்சியின் மூலமாக, இல்லை எதனால் வந்ததுன்னு தெரியாட்டா கூட நம்மளை முழுமையாக ஒரு நல்ல வைப்ரேஷனில் இருக்கக்கூடிய ஒரு மனநிலையில் நம்ம இருந்தால் கூட இந்த நோய்கள்லாம் நம்ம விட்டு நீங்கிடும். மகரிஷியோட யோக பயிற்சிகளில் எண்ணம் ஆராய்தல் அப்படின்னு ஒரு பயிற்சி இருக்குது. ஒவ்வொரு நாளும் இரவு நமக்கு இந்த எண்ணம்லாம் வருதே, இது எதனால் அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தா, அந்த எண்ணம் பொறாமைனால் வருதா, ஒருத்தர் மேலே உள்ள வெறுப்புனால் வருதா, இல்லை அதீத அன்புனால் வருதா அப்படிங்கிறத கூட நம்ம கண்டுபிடிக்கலாம். இது நமக்கு தேவையா, இந்த உணர்வுகளை, இந்த எண்ணங்களை நம்ம எப்படி சீர் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கற்றுக்கும்போது நம்ம உணர்வு நிலையில் ஒரு சமநிலையை நம்மளால் கொண்டு வர முடியும். குறிப்பாக இந்த பயிற்சியை ஒரு 21 நாளைக்கு தொடர்ந்து நம்ம செய்யும்போது நம்ம உணர்வு நிலையில் நிறைய மாற்றங்கள் வரும். நம்மளால் யாரையும் டக்குன்னு வெறுக்கவோ, இல்லை பொறாமப்படவோ, இல்லை வேறு வகையான ஒரு தீய உணர்வுகளை வெளிப்படுத்தவோ கண்டிப்பாக முடியாது. அது அவங்களுக்கு நன்மையோ என்னவோ தெரியாது. ஆனால் நம்முடைய உடல் நலனுக்கு அது மிக மிக நன்மையானதாக இருக்கும். அடுத்ததாக வேதாத்ரி மகரிஷி ஐயாவோட உடற்பயிற்சி. இந்த உடற்பயிற்சி முக்கியமாக பெரியவங்க செய்யலாம். சின்ன வயசுலேருந்தே யோகா கற்றுக்கும்போது நம்ம உடம்பு நல்லா வளையும். ஆனால் பெரியவங்களாகி நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்த பிறகு இந்த ஸ்கை யோகா, எளிய முறை உடற்பயிற்சியை நம்ம பண்ணுறோம். அதை மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும். அதுவே போதுமானது அப்படின்னு வேதாத்ரி மகரிஷி ஐயா சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய 40 வருட கடின உழைப்புக்கு பிறகு தான் இந்த உடற்பயிற்சியை நமக்கு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டு வரும்போது நம்ம உடலில் உள்ள உள்ளுறுப்புகள் எல்லாமே சரியாகி நமக்கு ஒரு நோய் தன்மை ஏதாவது இருந்தால் கூட அது நமக்கு நீங்குது. நோய் இல்லாமல் இருக்கும்போது மனம் உண்மையிலேயே பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தலைவலி இருந்துகிட்டே இருக்குது காலையிலேருந்துன்னா, யாராவது ஏதாவது பேசினா கூட எரிச்சலாக தான் இருக்கும். அந்த தலைவலிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்து
மூச்சு பயிற்சி பண்ணலாம். கொஞ்ச நேரம் ஆல்ஃபா மனநிலை அளவுக்கு நம்மளை கொண்டு போயிட்டு வரும்போது அந்த தலைவலி நமக்கு சரியாக போயிடும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நம்மளை நாமே நம்மளால் சரிப்படுத்திக்க தெரியணும். அப்படி நம்ம ஒரு பேலன்ஸ்டாக இருக்கும்போது நம்முடைய உடல் நலம் மட்டுமல்ல, மனநலமும் கூட சிறப்பானதாக இருக்கும். ஏன் நம்மளோட மனநலத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்முடைய மனநலன் நம்மளை மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி உள்ளவங்க மகிழ்ச்சிக்கும் ஒரு காரணமாக இருக்கும். நம்ம வீட்டில் உள்ளவங்க மட்டும் இல்லை, உறவுகள், நட்புகள், நம்ம வேலை செய்கிற இடம், நம்ம சமுதாயம் எல்லாமே ஓரளவு நல்லா இருக்கணும், ஒரு சுமூகமான நட்புத்தன்மையோடு இருக்கணும் அப்படின்னா எல்லாருமே நல்ல ஒரு மனநிலையோடு இருக்கணும். அதனால தான் வேதாத்திரி மகரிஷி தன்னுடைய பயிற்சிக்கு மனவள கலை அப்படின்னே பேர் வச்சுருக்கிறாங்க. அங்கே நமக்கு எக்ஸசைஸ் பண்ணும்போது நோய் போகுது, தியானம் பண்ணும்போது மன அமைதி கிடைக்குதுன்னா கூட மொத்தத்தில் நம்முடைய மனநலன் தான் அங்கே பேணப்படுது. அப்போது அலர்ஜி, வைரஸ் அதாலெல்லாம் நோய் வராதா அப்படின்னு நீங்கள் கேட்குறது என்னோடய காதில் விழுகுது. கண்டிப்பாக உண்டு தான். அதை எப்படின்னு பார்க்கலாமா? ஒரு பெண்மணிக்கு ரோஜா பூவை மொத்தமாக பார்த்தாலே அவங்களுக்கு மயக்கம் வந்துடும். அவங்க ஒரு நாள் ஒரு ரிசப்ஷனுக்கு வராங்க. அந்த மேடை முழுவதும் ரோஜா பூக்களால் அலங்காரம் செய்யப்பட்டிருக்கு. அப்போ அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாங்க, நான் மேடைக்கு வரல, எனக்கு அதை பார்த்தாலே ஒரு மாதிரியாக இருக்கும், மயக்கம் வந்துருங்கிறாங்க. பரவாயில்லவா, நான் தான் கூட இருக்கேன்ல அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் மேடைக்கு போன உடனேயே அவங்க மயங்கி விழுந்துடுறாங்க. அச்சச்சோ அப்படின்னு பயந்த அவங்க தோழி வந்து அவங்கள அப்படியே கீழே கூட்டிகிட்டு வராங்க. அப்போ ஒருத்தர் விசாரிக்கிறாரு, என்ன நடந்துச்சு அப்படின்னு. இந்த ரோஜாவை பார்த்தாலே அவங்களுக்கு வந்து மயக்கம் வந்துருமா அப்படின்னு சொன்னோன்னே அந்த வாசம் அவங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா, இது எல்லாமே பேப்பர் ரோஸ் தானே, இதை பார்த்து ஏன் மயங்கி விழுந்தாங்க அப்படின்னு அவர் கேட்டாராம். அப்போ தான் அவங்களுக்கு புரிஞ்சிச்சான், ரோஸ் பூவில் பிரச்சனை இல்லை, அவங்களுடைய மனதில் தான் பிரச்சனை இருக்குது. ரோஜா பூவோட வாசத்தை முகர்ந்து பார்த்தாலே எனக்கு மயக்கம் வரும் அப்படிங்கிற ஒரு மனநிலை அவங்களுக்குள்ள ஆழமாக இருந்ததுனால தான், அந்த எண்ணம் ஆழமாக இருந்ததுனால தான் ரோஜா அப்படின்னு ஒரு காகித ரோஜாவை பார்த்தா கூட அவங்க மயங்கி விழுந்திருக்கிறாங்க. அடுத்ததாக வைரஸ். இந்த வைரஸ் எல்லாரையும் பாதிக்கும் தான். ஆனால் மனதளவில் தைரியமாக இருக்கிறவங்க, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறவங்க, இதெல்லாம் எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னு தைரியமாக இருக்கிறவங்கள நல்லா நோட் பண்ணி பாருங்கள். நிஜமாகவே அவங்களுக்கு சில நோய்கள் வரவே வராது. வந்தால் கூட அவங்களுடைய உள் எதிர்ப்பாற்றல் அந்த வைரஸை அடித்து துரத்திடும். இதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் பயப்படுறோம், இல்லை நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கோம், இது வந்துருமோன்னு பயப்படுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த நோய் வந்தே தான் தீரும். அதனால் நம்ம மனநலனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த மனதை நம்ம எப்படியெல்லாம் பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம நிறைய கற்றுக்கணும். இதுக்கு ஒரு சிறந்த வழி என்னென்னா, நம்ம எந்த இடத்துக்கு போகிறோமோ அந்த இடத்தோட வைப்ரேஷனை நம்மளால் டக்குன்னு கேட்ச் பண்ணிக்க முடியணும். இந்த இடத்தோட வைப்ரேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சால் அந்த இடத்த விட்டு நம்மளால் ஒதுங்கி வந்துட முடியும். குறிப்பாக கோயிலுக்கு போனால் நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு கிடைக்கும். இதுவே துக்கமான சம்பவங்கள் நடந்த இடத்துக்கு போகும்போது நமக்குள்ளேயும் ஒரு அழுத்தம் ஏற்படும் இல்லையா? அந்த மாதிரி தான் சில தவிர்க்க முடியாத இடங்கள் இருக்குது. நம்ம ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம், அங்கே ஒரு ஸ்டாஃப் ரூம் இருக்குது, அதில் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த இடத்துலலாம் ரொம்ப பாசிட்டிவாக ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அந்த இடத்த முழுமையாக நம்மளால் கிளென்ஸ் பண்ணவும் முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, நம்ம சுற்றி நம்ம ஒரு அருட்காப்பு போட்டுக்கணும். அங்கே உள்ள பேட் வைப்ரேஷனோ இல்லை ஒரு நெகட்டிவ் எனர்ஜியோ நம்மளை பாதிக்காத அளவில் நம்மளை சுற்றி ஒரு அருட்காப்பு போட்டுக்கலாம். இதுதான் நம்மளால் முடிஞ்சது. இது போக நம்ம வீட்டை நம்ம எப்படி பாசிட்டிவாக வச்சுக்கிறது அப்படிங்கிறது நிறைய விஷயம் நமக்கு தெரியும் இல்லையா? அதன் மூலமாக நம்ம வீட்டை நம்ம பாசிட்டிவாக வச்சுக்கலாம். இன்னொரு விஷயமும் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ நம்ம குழந்தைங்க ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா அதையே நம்ம சொல்லி காட்டிக்கிட்டே இருக்காமல் அவங்க செய்கிற சின்ன சின்ன நல்ல விஷயங்களை
பாராட்டிக்கிட்டே இருக்கலாம். இது நேரம் மட்டும் இல்ல, நம்ம மனசுக்குள்ளே நம்ம குழந்தைய பற்றி நினைக்கும்போது கூட நல்ல விதமாகவே அவங்க செய்கிற நல்ல விஷயங்களை பற்றி மட்டுமே நினச்சா தான் நம்மளை சுற்றின அவங்கள பற்றின ஒரு வைப்ரேஷன் பாசிட்டிவாக இருக்கும். அப்போது அந்த வீட்டுக்குள்ளே அவங்க வரும்போதும் அந்த பாசிட்டிவான வைப்ரேஷன் அவங்களுக்கு கிடைக்கும். அவங்களும் சீக்கிரமே பார்த்திங்கன்னா நம்ம நினச்சபடி நல்ல பிள்ளைங்களாக மாறுவாங்க. அந்த வைப்ரேஷன் அவங்களுக்கு கிடைக்கணும்னா அது நம்ம கையில் தான் இருக்குது. இது அறிவியல் பூர்வமான ஒரு உண்மையும் கூட. மொத்தத்தில் நம்மளுடைய மனநலன் என்பது நம்ம கையில் தான் இருக்குது. மனநலத்தை பாதுகாக்கிறதுக்கு நம்மளுடைய எண்ணம், சொல், செயல் எல்லாமே ஒரு ஒத்திசைவோடு இருக்கணும். அதாவது உள்ளும் புறமும் ஒன்றா இருக்கணும். பாசிட்டிவாக இருக்கணும். நம்ம எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கணும். பாசிட்டிவான இடங்களுக்கு போகணும். பாசிட்டிவான சூழ்நிலைகளை நம்ம உருவாக்கிக்கணும். அப்படி இருக்கும்போது தான் நம்முடைய மனநலன் மிகவும் சிறப்பானதாக இருக்கும். நம்ம சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு சக்தி இருக்குது, வைப்ரேஷன் இருக்குது. இதை மகரிஷி சொன்ன ஒரு எடுத்துக்காட்டு மூலமாகவே சொல்லலாம். ஒரு முறை ரொம்ப பெரிய செல்வந்தராக இருந்து நொடித்து போன ஒரு பெரியவர் மகரிஷி ஐயாவை பார்க்க வந்திருக்கிறாரு. அப்போ மகரிஷி ஐயா தனாகர்ஷண சங்கல்பத்தை அவர்கிட்ட கொடுத்து இதை 48 நாள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் படிச்சுட்டு வர சொல்லியிருக்காரு. அதுபடியே செஞ்ச அவர் தன்னோட வறுமை நிலை மாறி தனக்கு கிடைக்க வேண்டிய பணமெல்லாம் பல வழிகள்லையும் வந்ததாக அவர் திரும்ப மகரிஷி ஐயாட்ட சொல்லியிருக்கிறாங்க. இது உண்மையான ஒரு செய்தி. இதில் இருந்து ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு விதமான வைப்ரேஷன் உண்டு. அது பாசிட்டிவாக இருக்கும்போது நமக்கு நன்மை செய்து, குறிப்பாக நம்முடைய மனநலத்தை மிகவும் பாதுகாக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம பாசிட்டிவாக இருக்க வேண்டியதோட முக்கியத்துவத்தை முழுமையாக புரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக பாசிட்டிவாக மட்டுமே பேசுவோம், நடப்போம். வாழ்க வளமுடன். மனநலமே சிறந்த நலன்.